பிரச்சனை இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்னு நான் எப்போதும் நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் எங்கே போனாலும் எனக்கு பிரச்சனை தேடி வருது. இது என்ன பண்ணுறது, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நம்மளில் பல பேர் நம்ம நினச்சிருப்போம். அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த இடத்துக்கு நம்ம இருந்தாலும், அது வீடாக இருந்தாலும் சரி, நம்ம அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வெளியில் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, வேறு வேறு யார் நம்ம எங்கே இருந்தாலும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலையில் எப்படி நம்ம உருவாக்க முடியும், எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மளால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஜெயஸ்ரீ, ஐம் லைஃப் கோச் மற்றும் ஹோப்பனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். ஓகே, நம்ம எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனை தேடி வருதுங்க. நான் சும்மாவே இருந்தால் கூட பிரச்சனை எனக்கு தேடி வருது அப்படின்னு நம்மள பல பேர் சொல்லுவோம் இல்லையா? சரி, எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் பிரச்சனைங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு ஒரு விஷயமாக மாறி போயிடுது. நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் போனாலும் சரி, இல்லை நம்ம எங்கே இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இடத்துக்கிட்ட யார்கிட்டையாவது ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அறிவியல் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எமோஷனல் கோஷன்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னங்க எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாருக்குமே ஐக்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதாவது இன்டெலிஜென்ட் கோஷன்ட், நம்மளுடைய அறிவு சம்பந்தமான ஒரு ஒரு அளவுகோல்னு சொல்லலாம், ஒரு ஸ்கேல். இப்போ ஐக்யூ ஜாஸ்தி இருந்ததுன்னா அவங்க புத்திசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இக்யூ ஜாஸ்தி இருந்தது, அதாவது எமோஷனல் கோஷன்ட் ஜாஸ்தி இருக்குதுன்னா அவங்களால உணர்வுகளை சரியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது எந்த இடத்துல இருந்தாலும் எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும், எந்த மாதிரி பேசினா பிரச்சனை வராது அப்படிங்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இது எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னா நம்முடைய உணர்வுகளை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறது, அதை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அதாவது நம்மளுக்கு ரொம்ப கோவம் வருது ஒரு இடத்துல அப்படின்னா, சரி அந்த கோவத்தை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறத கற்றுக்கிறது. அதே மாதிரி எந்த இடத்துல எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும், எந்த மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, நம்முடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, அதை மேனேஜ் பண்ணுறது, அது மூலமாக மற்றவங்ககிட்ட நம்ம எப்படி ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும், மற்றவங்ககிட்ட எந்த மாதிரியான வார்த்தைகளை பேசணும். அது நம்ம வீடாக இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குற ஆஃபீஸாக இருக்கட்டும், நம்ம கூட வேலை பார்க்குற கலீக்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நம்முடைய ஹையரப்ஸாக இருக்கும், நம்முடைய ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும், எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் எந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னா பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் எமோஷனல் கோஷன்ட். அதுதான் நம்ம வளர்த்துக்கணும். சரி, அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா 3 விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்முடைய ஈக்யூ லெவலை அதிகரிக்க முடியும். அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம கற்றுருப்போம். அதனால் பிரச்சனையே வந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கும். ஸோ நம்ம வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும், நம்ம எங்கே போனாலும் வி டிசர்வ் ரெஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னா நம்முடைய ஈக்யூ லெவலை அதிகரிக்கணும். அதுக்கு தான் 3 வழிகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். என்ன அப்படின்னா, நம்பர் 1 செல்ஃப் அவேர்னஸ். அதாவது எனக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் எந்த மாதிரியான உணர்வுகள் வருது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம், அப்போ நம்ம மற்றவங்க எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, எந்த வார்த்தை மற்றவங்களை கோவப்படுத்துது, இல்லை மற்றவங்க சொல்கிற வார்த்தை எனக்கு எந்த விதத்தில் கோவப்படுத்துது, இல்லை நான் எந்த இடத்துல டிஸப்பாயிண்ட் ஆகிறேன், எந்த இடத்துல எனக்கு வெறுப்பு வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம உணர்வுகளை பற்றி அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இது இஸ் கால்டு செல்ஃப் அவேர்னஸ். நம்முடைய உணர்வுகளை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கிறது. அதே மாதிரி ஆப்போனண்ட்டில் இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி வார்த்தைகளை பேசினா அவங்களுக்கு கோவம் வரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது. அதில் ரொம்ப முக்கியம், நமக்கு எங்கே கோவம் வருது, நம்ம எந்த மாதிரி எண்ணங்கள் வரப்போ நம்மளுக்கு ஒரு டென்ஷன் ஆகிறோம், ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், ஒரு படபடப்பு வருது அப்படிங்கிற மாதிரியான பயம் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவேர்னஸ் நம்முடைய உணர்வுகளை பற்றி ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஸோ இதுதான் செல்ஃப் அவேர்னஸ். 2வது என்ன அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ரெகுலேஷன். அதாவது யார்கிட்டையோ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது வீடாக இருக்கலாம், இல்லை வெளியிடமாக இருக்கலாம், இல்லை ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். யாரோ சொல்கிற வார்த்தை நம்மளுக்கு ஒரு கோவத்தை உண்டாக்குது, நம்ம ஏதாவது ஹார்ஷாக பேசணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறோம். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகுமே தவிர அந்த பிரச்சனை குறையாது. அதனால் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், இவ்வளோ இன்டென்ஸான வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம். கொஞ்சம் கோவத்தை குறைச்சிட்டு, கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிட்டு, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு, கொஞ்சம் சாதாரணமான வார்த்தைகளை
பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் செல்ஃப் ரெகுலேஷன். நம்மளுக்கு டென்ஷனான அடுத்த செகண்டு வேகமாக வார்த்தைகளை விடாமல் ஒரு செகண்டு யோசிச்சுட்டு இந்த வார்த்தைகளை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற விஷயத்தை யோசித்த பிறகு நம்ம பேச ஆரம்பித்தோன்னா நம்மளுடைய உணர்வுகளோட இன்டென்சிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை ஜாஸ்தியாகாது. பிரச்சனை குறையிறதுக்கான வழியில் நம்ம பேச ஆரம்பிப்போம். இதுதான் செல்ஃப் ரெகுலேஷன். ஸோ இதை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்கிறது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா ரொம்ப வேகமாக நம்ம வார்த்தைகளை விடுவோம். அப்படி இல்லாமல் இந்த வார்த்தையை நம்ம பேசிட்டோன்னா, ஏற்கனவே இந்த வார்த்தையை பேசினதுக்கு தான் நம்ம வீட்டில் டென்ஷன் ஆனாங்க, சண்டை வந்துச்சு, அப்போ இந்த வார்த்தைகளை பேச வேணாம். அதுக்கு பதிலாக எந்த வார்த்தையை பேசினோன்னா எந்த பிரச்சனையும் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், இதை எப்படி நம்ம மாற்றி சொல்லலாம் அப்படிங்கிற தாட்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டு பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்காக இருந்தாலும் அதோட இன்டென்சிட்டி குறையும். அதோட தீவிரம் குறையிறதுனால நம்ம வார்த்தைகள் கொஞ்சம் மென்மையாகும். ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் கொஞ்சம் நார்மலான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். இதுதான் செல்ஃப் ரெகுலேஷன். மூணாவது என்ன அப்படின்னா எம்பத்தி. எம்பத்தினா என்ன? மற்றவங்க மேலே ஒரு கருணையோட அன்போட நம்ம கேட்குறது. ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைன்னு பேச வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லாமல் அவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கேட்குறது. அது சரி தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காமல் அவங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனித்து அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம காது கொடுத்து கேட்குறோம் இல்லையா, கொஞ்சம் கருணையோட. அதுதான் லிசனிங் வித் எம்பத்தி அப்படின்னு சொல்கிறது. கொஞ்சம் கருணையோடு அவங்க சொல்கிறத நம்ம கேட்குறது. அவங்க நம்மக்கிட்ட சொல்கிறப்ப நம்மக்கிட்ட ஒரு பதில் சொல்லுங்கள், ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், ஒரு தீர்வு சொல்லுங்கன்னெலாம் நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்கிறதில்ல. ஜஸ்ட் அவங்களுடைய ஷேரிங்காக நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசுவாங்க. அப்படி இருக்கிறப்ப உடனே அதுக்கு சொல்யூஷன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் எனக்கு எப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, இதுக்கு என்ன எனக்கு சொல்யூஷனாக சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் நினைக்காம, சரி ஏதோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவங்க கஷ்டத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம காது கொடுத்து அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே அவங்களுக்கு அது போதும். ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்க அப்போ அவங்க நினச்சிப்பாங்க, ஓகே நம்ம சொல்கிறத இவங்க காது கொடுத்து கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தியாகும். அதனால் லிசனிங் வித் எம்பத்தி, இந்த 3 விஷயங்களையும் நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன் அண்ட் லிசனிங் வித் எம்பத்தி. இந்த 3 விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து எங்கே போனாலும் சரி, யார்கிட்ட என்ன பேசினாலும் சரி, இந்த 3 விஷயங்களில் நம்ம கவனத்தோடு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கான்வர்சேஷன், நம்மளுடைய பேச்சில் இதை 3ஐயுமே யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம எங்கே போனாலும் நம்ம பேசுகிறத மற்றவங்க மதித்து கேட்பாங்க. நம்மளுக்கு எங்கே போனாலும் மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க முடியும். அது வீடாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் சரி, ஒரு சந்தோஷமான அட்மாஸ்ஃபியரை நம்மளால் உருவாக்க முடியும். இதுதான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், எமோஷ்னல் கோஷன்ட், அதோடைய மிகப்பெரிய ஒரு பலன். ஸோ இந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம செய்ய என்ன ஆகும்னா நம்மளுடைய எமோஷனல் கோஷன்ட் அதிகரிக்கும். நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டாக உணர ஆரம்பிப்போம். நம்ம மனசில் ஒரு ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபியர்லாம் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மைண்டில் கிளாரிட்டி இருக்கிறதுனால, நம்மளுக்கு இந்த நிமிஷத்தில் என்ன செய்யணுங்கிற தெளிவு இருக்கிறதுனால நம்மளால் எல்லா விஷயத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.